ஓகே, அப்ப என்ன டிஃபைன் பண்றாங்க? Transmitting data information is called data transmission. Data transmission. Okay. Data transmission. Data transmitting can be carried out between two or more computers or devices such as printers. Data transmission needs a connection between a sender and a receiver. Sender and a receiver. Creating such a network, creating such a connection is called as network. Okay. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நீங்க அழகா டெர்மினாலஜிக்கு அழகா டைக்கிறாரு. டேட்டா டிரான்ஸ்மிஷன் சொல்றது என்ன, அதே மாதிரி அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூட அந்த டேட்டா கம்யூனிகேஷன் சொல்றது யார் யாருக்கு இடையில நடக்குதான், சென்டர் அண்ட் ரிசீவர்னு சொல்றது 2 பேர்ல நடக்குதான். அதே மாதிரி அந்த ஒரு டேட்டா சென்டர்ல இருந்து ரிசீவ் ஆகுற கனெக்ஷனுக்கு என்ன டிஃபைன் பண்றாரு, அவரு நெட்வொர்க்கிங் டிஃபைன் பண்ணி போடுறாரு. அவங்க விளைவிக்கோங்க. எங்க நெட்வொர்க்கிங்னு சொல்றது நம்ம மேல டிஃபைன் பண்ண மாதிரி டிஃபைன் பண்ணலாம், இல்லாட்டி இங்க அவர் கழிச்ச மாதிரியும் என்ன பண்ணலாம், நம்ம நெட்வொர்க்கிங்னு சொல்ற ஒரு டேர்மை டிஃபைன் பண்ணி போடி. ரைட். அப்ப இங்க அழகா விளைவிக்கோங்க. எங்கிட்ட டேட்டா கம்யூனிகேஷன். ஓகே, டேட்டா கம்யூனிகேஷன் நம்ம முதல் பார்த்தது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்றது என்ன, அதே மாதிரி டேட்டா டிரான்ஸ்மிஷன் சொல்றது என்ன. அப்ப டேட்டா டிரான்ஸ்மிஷன் சொல்றது அவரே டிஃபைன் பண்றாரு என்ன, டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா ஒன் பிளேஸ் டு another place. அப்ப அவரை நம்ம டிஃபைன் பண்ண டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஓ டேட்டா கம்யூனிகேஷன் சொல்லி டிஃபைன் பண்ணோம். அப்ப டேட்டா கம்யூனிகேஷன் சொல்றது என்ன, ஒரு டேட்டா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா in one place to another place. இல்லாட்டி அவர் இன்னொரு மெத்தட்ல நம்ம டிஃபைன் பண்றேன்னா, the exchange of data between two or more network or communication devices. ஓகே, நம்ம எங்க டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் 2 அல்ல 2க்கு மேல உள்ள நெட்வொர்க்களுக்கு இடையில, அப்படி இல்லாட்டி கம்யூனிகேஷன் டிவைசஸ்களுக்கு இடையில. ஓகே, அப்ப இந்த சிம்பிள் டேர்ம்ல எங்களுக்கு என்ன பண்ணலாம், எங்கிட்ட நெட்வொர்க்னு சொல்ற ஒரு ஆளை டிஃபைன் பண்ணி போடுறோம். ரைட். பழைய பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் இந்த நெட்வொர்க்கிங்னு சொல்ற ஒரு ஆளை ஓகே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரல் மாடல்ல டிஃபைன் பண்ணலாம். அது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஓகே, இதுல ஒரு கட்டமைப்பு மாதிரி கருது ஸ்ட்ரக்சரல் மெத்தடாலஜி ஒரு மாடல். ரைட். அது என்ன ஸ்ட்ரக்சரல் மெத்தடாலஜி ஒரு மாடல்? ரைட். நான் முதல் சொன்னேனே என்னது போஸ்டல் மெத்தட்னு சொல்லி ஒரு ஆள் எடுத்து பார்த்தா என்ன, ஒரு லெட்டர் ஒன்று நீங்க யாருக்கோ எழுதி போடுறேன்னா அத லெட்டர் போடுற ப்ரொசீஜரை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேட்டகரியா பண்ணலாம். என்னது, நம்ம எப்படி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ஹேண்ட்ஆஃப்ல வைக்கிறோமோ அதே மாதிரி ரிசீவர்ட ஆப்ஷன்ல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து பார்த்தா நம்ம இங்க என்ன பண்ணுவோம், லெட்டர் எழுதி வைப்போம், அவர் என்ன பண்ணுவாரு, திரும்பி அந்த என்வலப்பை ரிமூவ் பண்ணி போட்டு லெட்டர் என்ன பண்ணுவாரு, ரீட் பண்ண போறாரு. அப்ப நம்ம செய்யற அந்த ப்ரொசீஜர் அங்கே என்ன ரிசீவர்லயே நடக்க போகுது. அப்ப சென்டர்ட்டு என்னென்ன ப்ரொசீஜர் நடக்குதோ அதே ப்ரொசீஜர் எங்கே நடக்க போகுது, எங்கட ரிசீவர்ட்டே நடக்க போகுது. ஓகே, நம்ம இங்க போஸ்ட போடுவோம், அவர் போஸ்ட எடுப்பாரு. ஓகே, அதே மாதிரி என்ன இங்க இருந்து போஸ்ட்மேன் அந்த லெட்டரை கலெக்ட் பண்ணுவாரு, அங்க போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு, அந்த லெட்டரை ப்ரொவைட் பண்ணுவாரு. ஏன்னா 2மே வேற ஆக்கள், பட் என்ன அவர் என்ன பண்ணலாம், எங்களுக்கு ஒரு ஸ்டெப்பா டிஃபைன் பண்ணலாம் தானே. இவரை என்ன ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம் தானே. அந்த கன்செப்டை தான் நம்ம இப்படி ஒரு எங்களோட நெட்வொர்க்கிங் ஒரு டேட்டா ஒரு சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ண கூட அந்த கன்செப்டை நம்ம ஒரு லேயர் ஸ்ட்ரக்சர் மெத்தட்ல நம்ம டிஃபைன் பண்றேன்னா அது எப்படி டிஃபைன் பண்ணலாம்.
அப்ப இந்த டிஃபைன் பண்ற கான்செப்டை தான் பணிய கதைக்கிறார். அப்ப அவரை கதைக்கிறார் என்ன, ஓஎஸ்ஐ மாடல் சொல்லி டிஃபைன் பண்ண. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சரல் மெத்தடாலஜி மெத்தட்டை நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம், ஓஎஸ்ஐ மாடல் சொல்லி டிஃபைன் பண்ணலாம். OSI என்ன கைக்கிற OSI mean the open systems interconnection model. open system interconnection model. அவன் இவரை உங்களுக்கு டிஃபைன் பண்ண போறாரு. நான் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்னா அந்த கான்செப்ட் எப்படி ஒரு ரிசீவரை என்ன ஆகுது, மூவ் ஆகி அந்த ரிசீவர் ரீட் பண்ற வரைக்குமான கான்செப்டை டிஸ்பிளே பண்ணுவாரு எங்கட இந்த ஓஎஸ்ஐன்னு சொல்ல. ரைட், என்னன்னு பார்ப்போம். ரைட், அப்போ ஓஎஸ்ஐ சிம்பிளா டிஃபைன் பண்ணுறதுன்னா அவனை சொல்றாரு எங்கட ஓஎஸ்ஐக்கு சொல்றது என்ன, வாட் இஸ் ஓஎஸ்ஐ. ரைட், பாருங்க சொல்றாரு, describe 7 layers that computer system used to communication over a network. என்னவா 7 லேயர்ஸ் இருக்கும். அந்த 7 லேயர்ஸ்ல தான் எங்களோட கம்யூனிகேஷனை நம்ம நெட்வொர்க்ல செய்ய போறோம். ரைட், அப்ப இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இப்போ உள்ள டெக்னாலஜில நம்ம இந்த ஓஎஸ்ஐன்னு சொல்ற லேயரை மினிமைஸ் பண்ணி டிசிபி ஐபின்னு சொல்லி டிஃபைன் பண்றோம். அவர் என்னான்னு நம்ம நோட்ஸ்ல கொஞ்சம் டீப்பா கைப்போம். பட் என்ன, இப்போதைக்கு ஐடியான்னு எடுத்துக்கோங்க, ஓஎஸ்ஐன்னு சொல்றது பேசிக். ஓகே, இவர் தான் ஃபவுண்டேஷன். இதே தான் இப்ப இருக்காரு. பட் இவர் என்ன பண்றாரு, மினிமைஸ் பண்ணி நம்ம டிசிபி ஐபின்னு சொல்லி கொஞ்சம் லேயர்ஸை கொஞ்சம் என்ன பண்ணிருக்கோம், மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அப்ப இங்க பாருங்க சொல்றாரு, இரு தானங்களுக்கு இடையே என்னது, சென்டர் அண்ட் ரிசீவர் நடைபெறும் தொடர்பாடுகள் செயற்படுத்தப்படும் அனைத்து செயற்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பு திறந்த முறைமை இடைப்பிணைப்பு, அதாவது ஓஎஸ்ஐ முதல் சொல்லி டிஃபைன் பண்றாரு. என்னது, ஒரு சென்டர்ட்ட இருந்து ரிசீவருக்கு என்ன மெசேஜ் அனுப்புறதுல இருந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ற வரைக்குமான கன்செப்டை இன்க்ளூட் பண்ண மாடலை நம்ம டிஃபைன் பண்றோம், ஓஎஸ்ஐ மாடல் சொல்லி டிஃபைன் பண்றாங்க. இக்கட்டமைப்பு 7 படிகளை கொண்டுள்ளது. அப்ப 7 லேயர்ஸ்களை என டிஃபைன் பண்ணியிருக்காரு. இந்த 7 லேயரை கட்டாயம் நீங்க என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஓட மெமரைஸ் 7. ஓகே, அவங்க பாருங்க 7 லேயர்ஸ் இருக்காரு. அவரை மெமரைஸ் பண்ணி ஷோர்ட்கட்டும் சொல்லிட்டாரு. அப்ப இங்க என்ன சொல்றாரு, பாருங்க இருக்காரு, application layer, presentation layer, session layer, transport layer, network layer, data link layer and physical layer. அப்ப டோட்டலா 7 லேயர் இருக்காரு. ஆக மேல இருக்கிற 3 லேயரையும் நம்ம டிஃபைன் பண்றோம் சாஃப்ட்வேர் லேயர் சொல்லி, ஆக கீழே இருக்கிற 3 லேயரையும் டிஃபைன் பண்றோம் ஹார்ட்வேர் லேயர்னு சொல்லி டிஃபைன் பண்றோம். அப்ப அந்த 3க்கும் இடையில இருக்கிற ஒரு ஆளை டிஃபைன் பண்றோம் ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ்ஐ. ஓகே, எங்கட ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல ஹார்ட் கர்னல்னு சொன்ன மாதிரி நம்ம எங்கட ஓஎஸ்ஐன்னு சொல்ற மாடல்ல ஹார்ட்டா யாரை டிஃபைன் பண்றோம், டிரான்ஸ்போர்ட் லேயரை டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, அவ 7 லேயர்ஸ் இருக்காங்க ஞாபகம், அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க் அண்ட் பிசிக்கல் லிங்க். ஓகே, அப்ப இவரை மெமரைஸ் பண்ணவங்களுக்கு 2 ஷார்ட்கட் சொல்லிட்டாரு. ஒன்னாவது, அப்ப ஆக மேல இருந்து தான் கீழ் நோக்கி வராது. ஆக மேல தான் 7 to 1, இல்ல கீழ இருந்து போறேன்னா கீழ இருந்து தான் 1 to 7 போறேன். ஓகே, 2 அப்ரோச் இருக்காரு. இந்த 2 அப்ரோச்சையும் பார்த்துக்கோ. ஓகே, பிசிக்கல் லேயர் தான் எப்போதுமே என்ன, லேயர் 1. அதை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அவர் லேயர் 1. ரைட், அப்போ ஒன்னாவது பாருங்க ஷார்ட்கட் ஒன்று பக்கத்துல பாருங்க போட்டு, all people seem to need data processing. All people seem to need data processing. என்னது டிஃபைன் பண்ணுவோம், அந்த 7 லேயரை தான் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். பட்
அங்க எப்படி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன்? 7 to 1 சொல்ற ஓர்டர்ல நான் அவரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஓல்னு சொல்றது அப்ளிகேஷன் லேயரை டிஃபைன் பண்றாரு. பீப்புள்னு சொல்றது ப்ரெசன்டேஷன் லேயர். சீம்னு சொல்றது செஷன் லேயர். டூன்னு சொல்றது டிரான்ஸ்போர்ட். நீட்னு சொல்றது நெட்வொர்க் லேயர். டேட்டா அப்படின்னு சொல்ற டேட்டா லிங்க் லேயர். ப்ரொசஸிங்னு சொல்றது பிசிக்கல் லேயரா இருக்கும். ஓகே, அப்ப இவர் என்ன அப்ரோச்னு நான் போட்டுருக்கேன். 7 to 1 சொல்ற அப்ரோச் இவர் என்ன பண்றீங்க? மெமரைஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு. ஓகே, உங்களுக்கு மெமரைஸ் பண்ண போட்டு. உங்களுக்கு எது ஈஸியோ, எந்த அப்ரோச் ஈஸியோ அந்த அப்ரோச் என்ன பண்ணுங்க, பார்த்து மெமரைஸ் பண்ணி பண்ணுங்க. அடுத்து இருக்காரு பாருங்க. ப்ளீஸ் டூ நாட் த்ரோ sausages pizza away. இது நல்லா இருக்காது. ப்ளீஸ் டூ நாட் த்ரோ sausages pizza away. இவர் என்ன 1 to 7 சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? ப்ளீஸ்னு சொல்றது பிசிக்கல் லேயர், டூன்னு சொல்றது டேட்டா லிங்க் லேயர், நொட்னு சொல்றது நெட்வொர்க் லேயர், த்ரோன்னு சொல்றது டிரான்ஸ்போர்ட் லேயர், சொசேஜஸ்னு சொல்றது செஷன் லேயர், பீஸான்னு சொல்றது ப்ரெசன்டேஷன் லேயர், அவேன்னு சொல்றது அப்ளிகேஷன். ஓகே, அவை ரெண்டு அப்ரோச்சுக்குமே ரெண்டு மெமரைஸ் பண்ண டெக்னிக் சொல்லி தந்திருக்கேன். எந்த அப்ரோச் ஈஸியோ அந்த அப்ரோச் என்ன பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணி 7 to 1 இல்லாட்டி 1 to 7 சொல்ற ஓர்டர்லயோ ஏதோ ஒரு அப்ரோச்ல என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதுதான் உங்களோட நெட்வொர்க்கிங் உள்ள பேசிக். ஓகே, அப்ப எங்களோட A-level IT-ல நம்ம நெட்வொர்க்கிங் சொல்ல பாடத்துல இந்த 7 லேயர்ஸை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்டீப் படிக்க போறோம். ஓகே, டீப்பா நம்ம என்ன பண்ண போறோம், இன்டீப் நம்ம இந்த கான்செப்டை தான் என்ன பண்ண போறோம், டீட்டெயிலா நம்ம 1 by 1 ஸ்டடி பண்ண போறோம். ஓகே, அது கட்டாயமா இந்த 7 லேயர்ஸ் நீ என்ன பண்ணணும், ஏதோ ஒரு அப்ரோச்ல கட்டாயம் மெமரைஸ் பண்ணணும். ரைட், அப்ப இங்க அழகா பார்த்துக்கோங்க. 7 லேயரும் என்ன சொல்றாரு, அப்போ ஒரு சென்டருக்கு எப்படி இந்த 7 லேயர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ரிசீவர் இந்த 7 லேயர்ஸ். ஓகே, சென்டருக்கு எப்படி இதே 7 லேயர் அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், பிசிக்கல்னு சொல்லி இருக்குமோ சேம் ஆர்டர்ல யார்கிட்ட இருப்பாரு, ரிசீவர்டையும் அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன் சொல்ற ஆர்டர்ல இருக்கும். ஓகே, அது உங்களோட எக்ஸாம்ல சம்டைம் கேட்டா என்னது, ஒரு சென்டர்ட்ட இருந்து ரிசீவருக்கு டேட்டா கம்யூனிகேஷன் ஒன்று பண்றது ஓஎஸ்ஐ ஸ்ட்ரக்சரல் மாடல்ல டிஃபைன் பண்ணி காட்டுங்கண்ணா. எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, நான் என்ன போட்டிருக்க சார்ட் அப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த சார்ட் அப்படி டிஃபைன் பண்ணி போட்டீங்கன்னா ஓகே, இந்த சைட் என்ன மாத்திட்டீங்களா, சென்டர் அந்த சைட் ரிசீவர். அந்த சென்டருக்கு தான் நான் இந்த பேர் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன், டிரான்ஸ்மிட் டிஃபைன் பண்ணிருக்கேன், ரிசீவருக்கு ரிசீவிங் டிஃபைன் பண்ணிருக்கேன். இவர் டிரான்ஸ்மிட் பண்றாரு, அவர் ரிசீவ் பண்றாரு. ஓஎஸ் மார்க் பண்ணுங்க சென்டர் இந்த சைட், இந்த சைட் ரிசீவ். பட் இந்த 7 லேயரை என்ன பண்ணணும், நீங்க டிஃபைன் பண்ணுவோம். அவ 7 லேயருக்குமே என்ன செவரலான ஃபங்க்ஷன்ஸ் இருக்காரு. பர்டிகுலரான ஃபங்க்ஷன் ஒரு லேயர்ல இருக்கிற ஃபங்க்ஷனை இன்னொரு லேயருக்கு என்ன பண்ணீங்கன்னா செஞ்சு போட இருக்கு. ஓகே, யூனிக்கான ஃபங்க்ஷன் இருக்காரு, அதே மாதிரி யூனிக்கான டேட்டா இருக்காரு. இந்த கன்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம் எங்களை இந்த கன்செப்ட். ஓகே ஓகே, அப்போ நம்ம அவங்களை டிஃபைன் பண்ணோம், அவருக்கான டேட்டா யூனிட்ஸ், பர்டிகுலர் டேட்டா யூனிட்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம். ஓகே, ஒரு டேட்டாவாகவே போவாரா, இல்லாட்டி அந்த டேட்டா எப்படி பிட்ஸா கன்வெர்ட் ஆகுறாரு. ஓகே, ஒரு சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு போக கூட அந்த அட்ரஸ் எப்படி மெமரைஸ் பண்றாரு, எப்படி ரிசீவர் ஐடென்டிஃபை பண்றாரு. ஓகே, எப்படி பர்டிகுலர் நெட்வொர்க்கை டிஃபைன் பண்றாரு. இதுகளை என்ன பண்ண போறோம், நம்ம டீப்பா ஸ்டடி பண்ணுவோம். ஓகே,
பழைய பாடல் நோட் ஒன்று சொல்றாரு. நவீன இணையமானது நம்ம யூஸ் பண்ற கரண்ட் இன்டர்நெட் ஓஎஸ்ஐ அடிப்படையாக கொண்டது அல்ல. ஓகே, நம்ம யூஸ் பண்ற இப்போ உள்ள நெட்வொர்க்கிங் சொல்ற இந்த டேட்டா கம்யூனிகேஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னது, இந்த ஓஎஸ்ஐ பேஸ் பண்றது தான். ஓஎஸ்ஐ தான் பேசிக். பட் அவர் என்ன பண்றது இல்லை, நம்ம யூஸ் பண்றது இல்லை. ரைட். மாறாக எளிமையான டிசிபி/ஐபி மாதிரியை அடிப்படையாக கொண்டு டிசிபி/ஐபின்னு சொல்றது, டிசிபின்னு சொல்றது டிஃபைன் பண்றாரு டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். ஐபின்னு சொல்றது டிஃபைன் பண்றாரு இன்டர்நெட் புரோட்டோகால். இந்த டிசிபி/ஐபின்னு சொல்ற இந்த ரெண்டு புரோட்டோகால் தான், இந்த மாடல் தான் இப்போ உள்ள என்ன கரண்ட் டேட்டா கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ற மெத்தடாலஜியா இருக்கும், ஸ்ட்ரக்சரா இருக்கும். ரைட். இருப்பினும் ஓஎஸ்ஐ 7 அடுக்கு மாதிரி இன்னும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் இது வலையமைப்பு இணைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை காட்சிப்படுத்தவும் வலையமைப்பு சிக்கலை நிவர்த்தி செய்யும். அப்ப நம்ம ஒரு கான்செப்டை இன்டீப்டா நம்ம ஸ்டடி ஒன்று பண்ணணும்னா, ஒரு ஐடியா ஒன்று எடுக்கணும்னா, நம்ம என்ன ஒரு ஓவியூ ஒன்று பார்த்துவே இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் டீப் ஸ்டடி ஒன்று பண்ணணும். டீப் ஸ்டடி ஒன்று பண்ணி போட்டுதான் அவர் என்ன பண்ணலாம், ஓவியூ ஒன்று பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த கான்செப்ட் ரிலேட்டடான ஃபுல் ஐடியா ஒன்று இருக்கு. அதே பர்பஸ் தான் எங்களோட ஓஎஸ்ஐ லேயரை நம்ம எங்களோட சிலபஸ்ல டீப்பா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு நம்ம அதை ஸ்டடி பண்றதுக்கான ரீசன் என்னது, அந்த பர்டிகுலர் லேயர்ஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன் எங்களுக்கு அழகா யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணிட்டா அதுல என்னென்ன நடக்குது, என்ன ஃபங்க்ஷன் என்னத்தான் இருக்கு அப்படின்னு நம்ம அவரை அழகா ஸ்டடி பண்ணணும். அவர்கிட்ட மின்மைஸ் ஃபார்ம் தான் யாரா இருப்பாரு, டிசிபி/ஐபியா இருப்பாரு. அவை நம்ம டிசிபி/ஐபியை பத்தியும் நம்ம பின்னுக்கு கதைப்போம். ஓகே, அப்போ அதுக்காக நம்ம இங்கே ஓஎஸ்ஐயை நம்ம மேஜரா ஸ்டடி பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங்னு சொல்ற ப்ராப்ளத்தையும் எங்களுக்கு ரிசால்வ் பண்றதுக்காக ஓஎஸ்ஐன்னு சொல்ற மாடல் ஹெல்ப் பண்ண போற ரீசன் என்ன, எங்களுக்கு ஓஎஸ்ஐன்னு சொல்ற ஒரு ஆள் ஒரு டீப்பான ஒரு ப்ரோடான ஒரு ஐடியா ஒன்று தருவாரு. அந்த ப்ரோட் ஐடியா வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன பண்ணணும், எங்கன்னா ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு பிளே கட்டா ஒரு நெட்வொர்க்ல டிசிஷன் பண்ணி இருக்கும். ஓகே, பணிப்பாளர் இருக்காரு டிஃபைன் பண்ணிட்டு வளைவுக்கு மேல பார்த்து இருக்காரு. அப்ப இந்த சைட்ல இருக்காரு நம்ம இப்ப ஸ்டடி பண்ண ஓஎஸ்ஐன்னு சொல்ற மாடல் இருக்காரு. இந்த சைட்ல இருக்கா ரைட் சைட்ல டிசிபி/ஐபின்னு சொல்ற மாடல் இருக்காரு. ஓகே, அப்ப பாருங்க, டிசிபி/ஐபியில மினிமைஸ் செய்யலாம். ஓஎஸ்ஐ லேயர் மினிமைஸ் தான். ஓஎஸ்ஐ லேயர் 7 லேயர்ஸா இருக்காரு. டிசிபி/ஐபி அதே மினிமைஸ் பண்ணி என்ன பண்றாரு, 4 லேயரா ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காரு. ஆகவே எங்களோட ஓஎஸ்ஐன்னு சொல்ற லேயர்ஸ்ல ஆக மேல இருக்கிற 3 லேயர்ஸ் அவரை நம்ம டிஃபைன் பண்ண என்னன்னு சாஃப்ட்வேர் லேயர்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ண. அந்த சாஃப்ட்வேர் லேயர்ஸ் என்னன்னு ஒரே டேர்ம் வேர்ட்ல கைக்கிறாரு, அப்ளிகேஷன் லேயர் சொல்லி டிஃபைன் பண்ண. ஓகே, ஆக மேல இருந்த 3 லேயரை நம்ம டிஃபைன் பண்ணவங்க சாஃப்ட்வேர் லேயர். அந்த சாஃப்ட்வேர் லேயர் என்ன டிஃபைன் பண்ணிருக்கா, டிசிபி/ஐபில அப்ளிகேஷன் சொல்லி டிஃபைன் பண்றாங்க. நடுவுல இருக்க அந்த ஹார்ட் டேட்டா, ஹார்ட்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஹார்ட் டேட்டா டிரான்ஸ்போர்ட் லேயரா இல்லை, அதுதான் சொன்னேன். அது எந்த ஒரு சேஞ்சுமே, there are no change on the heart. பழைய பாருங்க அடுத்து கழிக்கிறாரு. எனக்கு யாருல பாருங்க, நெட்வொர்க் லேயர் டிஃபைன் பண்றாரு, இன்டர்நெட் லேயர் டிஃபைன் பண்றாரு. ஆக பண்ணுங்க 2 லேயர் என்ன டிஃபைன் பண்றாரு, நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் சொல்லி டிஃபைன் பண்றாரு. அவை அழகா விளங்கிக்கோங்க. டிசிபி/ஐபில டோட்டலா 4 லேயர்ஸ் இருக்காரு. அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், இன்டர்நெட் லேயர் அண்ட் நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர். ஓகே, நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர். அப்ப இங்க உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கலாம், ஓஎஸ்ஐ லேயர்ல ஆக மேல இருந்து இந்த சாஃப்ட்வேர் லேயர்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணும். அப்ளிகேஷன்,
ப்ரெசன்டேஷன், செஷன். இந்த 3 பேரு அங்க 3 என்ன லேயர்ஸ் செஞ்ச ஒர்க்கை தான், பர்டிகுலர் ஃபங்க்ஷனை தான் TCP/IP என்ன பண்ண போறாரு, அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லும் ஒரு லேயர் என்ன பண்ண போறாரு, அந்த 3 லேயர்ஸ்ட ஃபங்க்ஷனை என்ன பண்ண போறாரு, செய்ய போறாரு. விளங்குச்சு. அதே மாதிரி ஓஎஸ்ஐல டேட்டா லிங்க் பிசிக்கல்னு சொல்லி அவங்க டிஃபைன் பண்ண 2 லேயர்ட ஃபங்க்ஷனை இங்க என்ன பண்ண போறாரு, நெட்வொர்க் ஆக்சஸ்ன்னு சொல்ற லேயர் என்ன பண்ணுவாரு, அவரு செய்ய போறாரு. ஓகே, அவே தான் நம்ம ஓஎஸ்ஐ லேயரை டிஃபைன் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்க போறோம். இவரை எங்களுக்கு அழகா ப்ரோட் ஐடியாவில் எடுத்துக்கிட்டா அதே ஃபங்க்ஷனாலிட்டியை தான் நம்ம என்ன பண்ண போறோம், மினிமைஸ் பண்ணி TCP/IP இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே, அப்ப ஐ திங்க் 2022 பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன ஸ்ட்ரக்சர் பார்ட்ல இதே தான் வந்துச்சு. ஓகே, ஸ்ட்ரக்சர் பார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்ட்ல என்ன பண்ணாங்க, இந்த சைட் ஓஎஸ்ஐயும் அந்த சைட் TCP/IP வந்து ஃபில் இன் தி பிளாங்க். ஓகே ரைட், இது ஓகேனா பழைய ஒரு டாபிக் கொண்டு போடுங்க. அடுத்த டாபிக் இருக்காது, addresses used to communicate on a net. டாபிக் போட்டுக்கோங்க, addresses used to communicate on a network. Addresses used to communicate on the net. Addresses used to communicate on the net. Right. Right, அப்ப எங்களோட நெட்வொர்க்ல நம்ம எங்கட என்ன ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் ஒன்று செய்யறீங்கன்னா அந்த டேட்டா கம்யூனிகேஷன் செய்யறதுக்கு எங்களுக்கு அட்ரஸஸ் வேணும். ஓகே, அப்போ அந்த அட்ரஸஸ் பற்றி தான் நம்ம எங்களோட அட்ரஸ் புக்குக்கு மூவ் ஆகிருக்கும். அந்த அட்ரஸ் புக்ல மூவ் பண்ண ஸ்டடி பண்ண. ரைட், அப்போ உங்களை பாருங்க, ஒன்னா டாபிக் ஒன்று இருக்காரு, ஐடென்டிஃபைங் டிவைசஸ், வலையமைப்பில் தொடுக்கப்பட்டுள்ள சாதனங்களை கண்டறியும். எங்களோட பர்டிகுலர் நெட்வொர்க், ஒரு நெட்வொர்க்ல நம்ம என்ன பண்ண போறோம், எங்களோட டிவைசஸ்களை ஐடென்டிஃபை பண்ணாதான் எங்களுக்கு ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் செஞ்சு போறேன். ரைட், அப்ப அட்ரஸிங்னு சொல்லக்கூட பாருங்க, நம்ம முன்னுக்கு டிஃபைன் பண்ணிட்டு 3 வகையான அட்ரஸிங் இருக்காது. இங்கேயும் இருக்காது பிசிக்கல் அட்ரஸ்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி லொஜிக்கல் அட்ரஸ்னு சொல்லுவாங்க இருக்காது, அதே மாதிரி போர்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நம்ம ஓஎஸ்ல பார்த்த பிசிக்கல் அட்ரஸ், லொஜிக்கல் அட்ரஸ் அப்படி இல்லை, இது எங்கட நெட்வொர்க்கிங்ல இருக்க பிசிக்கல் அட்ரஸ், லொஜிக்கல் அட்ரஸ்னு சொல்ற கான்செப்ட் ஓஎஸ் நேம் இருக்கு. ஓகே ரைட், என்னன்னு பார்ப்போம். ரைட், அப்ப நம்ம இப்போ பார்ப்போம் எங்கட ஆப்பரேட் என்ன சொல்லு ஓஎஸ்ஐன்னு சொல்ற லேயர்ஸ் எடுத்து பார்த்தா, ஏன்னா ஓஎஸ்ஐ 7 லேயர் ஆர்கிடெக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 7 லேயர் ஆர்கிடெக்சரை நம்ம சிம்பிளா மெமரைஸ் பண்ண சிம்பிள் 2 மெத்தட் சொல்லி தண்ணி கொஞ்சம் என்ன மெமரைஸ் ஒன்று ஆகாட்டி கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாரு. என்னது, ப்ளீஸ் டூ நாட் த்ரோ sausages pizza அப்ப இதுல பாருங்க, இந்த 7 லேயர்ஸ்ல நம்ம மேஜரா 3 லேயர்ஸை கன்சிடர் பண்ண போகும். இந்த அட்ரஸிங்னு சொல்ற பார்ட் அவை கைக்கிறாரு, டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் நெட்வொர்க் லேயர் அண்ட் டேட்டா லிங்க். அப்ப இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்ற ஒரு ஆள்ல தான் நம்ம அவரை அட்ரஸ் பண்ற ஒரு ஆள், என்ன போர்ட் அட்ரஸ்னு சொல்ற ஒரு ஆளை டிஃபைன் பண்றோம். அதே மாதிரி நெட்வொர்க் லேயர்னு சொல்ற ஒரு இடத்துல தான் நம்ம லொஜிக்கல் அட்ரஸ்னு சொல்ற ஒரு ஆளை டிஃபைன் பண்றோம். அதே மாதிரி டேட்டா லிங்க் லேயர்னு சொல்ற ஒரு ஆள்ல தான் நம்ம பிசிக்கல் அட்ரஸ்னு சொல்லி ஒரு ஆளை டிஃபைன் பண்றோம். அவை 3 அட்ரஸிங் இருக்காரு, 3 அட்ரஸோட 3 லேயர்ஸ் ரிலேட் ஆக போறாரு. யாரு, டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க் லேயர். ஓகே டன். அப்ப இதுல ஒன்னாவது பாருங்க, டிரான்ஸ்போர்ட் லேயரோட ரிலேட்டான அட்ரஸ் நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும், போர்ட் அட்ரஸ். சிம்பிளா பாருங்க, டிரான்ஸ்போர்ட் 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 PORT இவருக்கு டிஃபைன் பண்றாரு யாரு, இந்த
போர்ட் அட்ரஸ் சொல்லி ஒரு ஆள் டிஃபைன் பண்றாரு. டிரான்ஸ்போர்ட்ல உள்ள போர்ட் தான் அந்த போர்ட் அட்ரஸ் டிஃபைன் பண்றாரு. அதே மாதிரி நெட்வொர்க் லேயர்னு சொல்லுவார் என்னத்தை டிஃபைன் பண்றாரா, லொஜிக்கல் அட்ரஸ்னு சொல்லுறாரு டிஃபைன் பண்றாரு. அந்த லொஜிக்கல் அட்ரஸ் இன்னொரு பேர் எழுதுங்க, லொஜிக்கல் அட்ரஸ் இன்னொரு பேர் எழுதுங்க, ஐபி அட்ரஸ். லொஜிக்கல் அட்ரஸ் இன்னொரு பேர் எழுதுங்க, ஐபி அட்ரஸ். அதே மாதிரி பிசிக்கல் அட்ரஸ்னு சொல்ற ஒரு ஆளை டிஃபைன் பண்றாரு எங்க டேட்டா லிங்க். அது பிசிக்கல் அட்ரஸ் டிஃபைன் பண்ணி போடுறது இன்னொரு பேர் மேக் அட்ரஸ். எங்களோட பிசிக்கல் அட்ரஸ் டிஃபைன் பண்ணி போடுங்க மேக் அட்ரஸ் டிஃபைன் பண்ணி. அப்போ அழகா விளங்கிக்கோங்க, லொஜிக்கல் அட்ரஸ்னு சொல்ற ஒரு ஆளை நெட்வொர்க்லயே டிஃபைன் பண்றாரு. அந்த லொஜிக்கல் அட்ரஸ்க்கு இன்னொரு பேர் ஒன்று டிஃபைன் பண்றோம், ஐபி அட்ரஸ்னு சொல்லி கணிக்கலாம். அதே மாதிரி பிசிக்கல் அட்ரஸ் நம்ம மேக் அட்ரஸ்னு சொல்லி கதைக்கலாம். ஓகே ரைட். ஓகே ரைட். அப்ப இதுல பாருங்க, ஒன்னாவது மேக் அட்ரஸ்னு சொல்லுவாரு. அப்ப மேக் அட்ரஸ்னு சொல்லக்கூட பாடம் கழிக்கிறாரு. மேக் அட்ரஸ்க்கான டிஃபைன் சொல்றாரு, ஃபுல் ஃபார்ம் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். மேக் த மீனிங் என்ன, மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ரைட். மேக் முகவரிகள் என்பது ஒரு வலையமைப்பில் காணப்படும் ஒவ்வொரு சாதனத்திலும் ஒதுக்கப்பட்டிருக்கும் இடைமுகத்தின் ஒரு தனிச்சிறப்பான முகவரி ஆகும். என்ன சொல்றாரு, என்ன பர்டிகுலர் டிவைஸ்ல அந்த பர்டிகுலர் டிவைஸ்ல இன்டர்ஃபேஸை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற அட்ரஸ் தான் என்னன்னு கைக்கிறாரு, மேக் அட்ரஸ்ன்னு சொல்லி கைக்கிறாரு. அவ அழகா விளங்கிக்கோங்க, அங்க இடைமுகம் அந்த இன்டர்ஃபேஸ்னு சொல்ற ஒரு வேர்ட் வந்தாதான் அவரை நம்ம டிவைஸ் டிஃபைன் பண்ணுவோம், மேக் அட்ரஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். இதே டிவைஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்றாரு யூனிக்கா அப்படின்னு கதைச்சா அவரைத்தான் நம்ம சொல்லுவோம் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கைப்போம். அவ அழகா விளங்கிக்கோங்க, ஒரு டிவைஸை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணா அவர் மேக் அட்ரஸ், ஒரு டிவைஸ்ல இன்டர்ஃபேஸை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கழிச்சா அவர் யாரு, மேக் அட்ரஸா இருக்கும். பண்ணி கழிக்கிறாரு. இது பௌதீக முகவரி, பிசிக்கல் அட்ரஸ்னு சொல்லி இந்த மேக் அட்ரஸை டிஃபைன் பண்ணலாமா. அதே மாதிரி இன்னொரு பேர் கழிக்கிறாரு, வன்பொருள் முகவரி. அவருக்கு இன்னொரு பேர் வந்து டிஃபைன் பண்றாரு, ஹார்ட்வேர் அட்ரஸ் சொல்லி டிஃபைன் பண்றாரு. ஓகே, மேக் அட்ரஸ் இன்னொரு பேர் எழுதி போடுங்க, ஹார்ட்வேர் அட்ரஸ். ஹார்ட்வேர் அட்ரஸ். பணியை கழிக்கிறாரு. ஒரு சாதனத்தில் எத்தனை போர்ட்ஸ் அல்லது இன்டர்ஃபேஸ் உள்ளது அத்தனை இடைமுகத்தில், அதாவது இன்டர்ஃபேஸ் தனி மேக் முகவரி. என்னது, ஒரு பர்டிகுலர் டிவைஸ்ல எத்தனை போர்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கோ, எத்தனை போர்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கோ அந்த கவுண்ட்டுக்கு எப்ப என்ன ஆகும், மேக் அட்ரஸ்னு சொல்றது இருக்கு. ரைட். எக்ஸாம்பிள், எங்கட மொபைல் எடுக்கணும், மொபைல இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரே மெத்தட், ஏன்னா ஒரு மெத்தட் சொல்லி ஒரு மெத்தட் இல்லை, டேட்டா கனெக்ட் பண்ணலாம், டேட்டால வைஃபைல கனெக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தட் தான் இருக்கு. பட் இந்த ரெண்டு மெத்தடுமே என்ன, வயரும் வயர்லெஸ், வயர்லெஸ், இது ரெண்டுமே வயர்லெஸ் தானே. அப்ப நம்ம எப்படியோ டேட்டாவை எங்கட மொபைலுக்கு கனெக்ட் பண்றதுக்கான வேன்னு சொல்றது ஒன்னே ஒரு வயர்லெஸ். ஆவே இதுதான் அந்த நெட்வொர்க் என்ன கனெக்ட் பண்றதுக்கான இன்டர்ஃபேஸ். ஆவே ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்குன்னா எத்தனை மேக் அட்ரஸ் இருப்பாரு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆவே ஒரு போன்ல எத்தனை மேக் அட்ரஸ் இருப்பாரு, ஒண்ணு இருக்கு. பட் இதே லேப் எடுங்க, லேப்புக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணலாம், இன்டர்நெட் எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஒண்ணு நம்ம கேபிள் வயர்ல என்ன பண்ணலாம், ஒண்ணு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வைஃபை, ஏன்னா வைஃபைல என்ன பண்ணலாம், எங்களுக்கு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணலாம்.
அப்ப அங்க எத்தனை வே இருக்காது? 2 வே இருக்கு, வயர் அண்ட் வயர்லெஸ். இப்போ 2 வே இருக்குன்னா அங்க மீனிங் என்ன? 2 இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. ஆகவே 2 மேக் அட்ரஸ் ஒரு லேப்ல இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ரைட். பழையப்பான் கைக்கிறாரு மேக் முகவரிகள் 48 பிட் நீளமானது. ஓகே, எங்களை மேக் அட்ரஸ் சொன்னாரு 48 பிட்ஸ். அப்ப எங்களை 48 பிட்னு சொல்றது 0 and 1 டிஃபைன் பண்றாரு. அவை 0 and 1 சொல்ற 48 பிட்டே நம்ம நார்மலா டிஃபைன் பண்ணோம்னா எங்களுக்கு அவர் என்ன பண்றது? ரீடபிள்னு சொல்றது, ரீடபிள் ஃபார்மேட்னு சொல்றது என்னவா இருப்பாரு? எங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதனால அந்த 48 பிட் எத்தனை செக்டரா டிவைட் பண்றாரு? 6 செக்டரா டிவைட் பண்றாரு. அதாவது 6 பார்ட்டா டிவைட் பண்றாரு. அந்த 6 பார்ட்னு சொல்றத நான் டிஃபைன் பண்றேன். பார்ட்னு சொல்ற ஆளதான் நான் டிஃபைன் பண்றேன். செக்டர்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒக்டட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். 6 பார்ட் அப்படின்னு சொன்னதை என்ன டிஃபைன் பண்ணலாம்? ஒன்னு செக்டர்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒக்டட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? டிஃபைன் பண்ணி போடணும். ஆகவே 48 6ஆல பிரிச்சா ஒரு பார்ட்ல எத்தனை பிட்கள் வரும்? 8 பிட் வரும். ஓகே, எத்தனை பிட் வருமா? 8 பிட் வரும். அது சொல்ற ஒவ்வொரு தொகுதியும் 8 பிட் நீளமானது. அவை மீண்டும் 4 பிட்னு சொல்ற குரூப்பா டிவைட் பண்றாங்க. ஆகவே 48 பிட் இருக்காரு. 48 பிட்டை எங்களுக்கு ரீட் பண்ண கஷ்டம். அவை அவர் ரீடபிள் காம்ப்ளெக்ஸ்னால அவர் ரீடபிள் ஃபார்மேட்க்கு மாத்த அவர் என்ன பண்றாரு? 6 பார்ட்டா டிவைட் பண்றாரு. அந்த 6 பார்ட்னு சொன்னா ஒரு பார்ட்ல 8 பிட் வராது. அந்த 8 பிட்டையும் திருப்பி 4 பிட் 4 பிட்னு சொல்ற 2 பார்ட்டா 2 குரூப்பா டிவைட் பண்றாரு. ரைட். இவர் ரீப்ரசன்டேஷன் பண்றதுக்காக எங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்றாரு. அப்போ ஆல்ரெடி வெளியில படிச்சிருக்கோம், படிச்சிருக்கீங்க. ஹெக்ஸாடெசிமல் சொல்ற கான்செப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை நம்ம டிஃபைன் பண்ண நம்ம 4 பிட்களை யூஸ் பண்ணுவோம். ஆகவே எங்கட 6 செக்டர் இருக்காரு. அதுல ஒரு செக்டரை டிஃபைன் பண்ண நம்ம 2 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை யூஸ் பண்ணுவோம். ஓகே, 2 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை யூஸ் பண்ண போறோம். அது ஒரு செக்டர் அல்லது ஒக்டட்டையும் நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம ஹைப்பனோ கோலனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹைப்பனோ கோலனை நம்ம யூஸ் பண்ணுவோம். மேல பாருங்க, நான் உங்களுக்கு தந்திருக்கு ஒரு மேக் அட்ரஸ்க்கான எக்ஸாம்பிள். ஒன்னு அவர் ஹைப்பன்ல டிஃபைன் பண்ணி போடலாம், அப்படி இல்லாட்டி கோலோன்ல டிஃபைன் பண்ணி போடலாம். எப்படியோ கட்டாயமா 6 செக்டர் இருக்கணும் ஒரு மேக் அட்ரஸ்ல. ஒரு 8ல கட்டாயமா எத்தனை வேல்யூ இருக்கணும்? கட்டாயமா மினிமம் அண்ட் மேக்சிமம் 2 வேல்யூ இருக்கு. ஓகே, மினிமம் அண்ட் மேக்சிமம் 2 வேல்யூ இருக்கு. ரீசன் அப்பதான் எங்களுக்கு 48 பிட். எக்ஸாம்பிள் இந்த 0 தேவை, அப்படி ரிமூவ் பண்ணி போட்டா அந்த மேக் அட்ரஸ் இன்வேலிடா இருக்கு. क्वेश्चन கேட்கும். ஓகே, நோட் ஒன்று எடுங்க பார்ப்போம். நோட் ஒன்று